ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா சிவகிரி, தென்காசி மாவட்டம், தென்காசி தாலுகா தான். தென்காசியிலிருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர், தென்காசியிலிருந்தும் செங்கோட்டையிலிருந்துமாக உள்ள இடம் தான். அந்த இடம் நீங்கள் பார்க்கிங்க 137 ஏக்கர் இந்த இடத்துல இருக்குங்க. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க, இடது பக்கம் நிற்கிறது கம்ப்ளீட்டாக வந்து இது கொய்யா மரம், வலது சைடு எல்லாம் வந்து எம்டி லேண்டு. நல்ல ஒரு தொழில் விவசாயம் நடந்துகிட்ருக்கு இந்த இடமாக்கும். இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா 4 கையெழுத்து தான். எல்லாம் இபி ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நல்ல செம்மண், சுற்றிலுமாக 4 பக்கம் வேலி போட்டு கேட்டு போட்டிருக்காங்க. 3 கிணறு இருக்குங்க, 3 போர் இருக்குது. உள்ளுக்கு 3 கிணறு இருக்குது, போர் 11 போர் இருக்குது. இபி ஃப்ரீ சர்வீஸ் பார்த்திங்கன்னா 10 சர்வீஸ் இருக்குது. ஓனர் பங்களா 1 இருக்குது, மேனேஜர் வீடு தனி இருக்குது, லேபர் ஹோட்டல்ஸ் வந்து தனியாக இருக்குது. நிலம் முழுவதும் கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த கிணறுலாம் எவ்வளோ அமைப்பாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சைடெல்லாம் கட்டி எடுத்து நல்லா அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. உள்ள கொய்யா மரம், தென்னை, தேக்கு, பனைமரம், மாமரம், நீச்சல் தொட்டி, மாட்டு கொட்டகை, குடவுன், இப்படி எல்லாமே இருக்குது. இது தார் ரோடு ஃப்ரண்டேஜாக இருந்தால், தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு 500 அடி, 600 அடி, 600 அடி, 700 அடி வரும். நான் மாடியில் இருந்தாக்க இப்போ வந்து நான் வந்து வியூ பண்ணுறேன். வீடு வந்து இது ஓனர் பங்களா தான். இந்த பங்களா வந்து ஏசி. இதுதான் வந்து உங்களுக்கு மாட்டு கொட்டகை. நமக்கு ஃப்ரண்டேஜ் வந்து தார் ரோடாக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ஒரு ஆறு, அதுக்கு அடுத்தது ரோடு தான். தேவையானால் நமக்கு அந்த பக்கம் கூட பாலம் போடலாம். இதாவது சிம்பிளாக ஒரு சும்மா ஒரு நீச்சல் தொட்டி போல கட்டியிருக்காங்க. மேற்கு தொடர் மலையோட அடிவாரத்தில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குது. இது போக உள்ள பாருங்கள், டிராக்டரு, ஜேசிபி, நிறைய இந்த விவசாயிகளுக்காக யூஸ் பண்ண நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே நம்மகிட்ட விட்டுருவாங்க. யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு தான். இப்போ மழை நீர் வந்து மலையிலேருந்து வரக்கூடிய நீர் வந்து அப்படியே வெளியேற்றதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்க்கால் உள்ளக்க செட்டப் பண்ணியிருக்காங்க. அது கூட நீங்கள் இதில் உங்களுக்கு காட்டுறேன். தென்காசி செங்கோட்டையிலேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற இடம். அதாவது தண்ணிக்கு எப்போதுமே ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது. 4 பக்கம் அழகாக வேலி போட்டிருக்காங்க. வேலி போட்டாலே உங்களுக்கு லீகல் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் சம்திங்கில் இருக்குது. 137 போக அடிஷனல் ஆட்டு, அது தென்னை நீங்கள் பார்க்குது. இது வந்து நமக்கு தனி இடமாகும். இது ஒரு விட நமக்கு விலைக்கு கிடைத்தா உண்டு, இல்லைனா இல்லை. அது ஒரு விஷயம். ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 16 லட்சம், ஒரு சென்டோட விலை 16,000 ரூபா கேட்காங்க. இந்த 4.5 ஏக்கருடைய மேட்ரு பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருடைய டாக்குமெண்ட்டில் இருக்குது. 2 ஏக்கர் 16 சென்ட், 2 ஏக்கர் 16 சென்ட், மொத்தம் 4 ஏக்கர் 32 சென்ட். ஒன்றுக்கு வந்து அப்பா 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், அவங்க வந்து ஒரு 4 பேர். இன்னொன்றுக்கு வந்து ஒரு தனி. இது ரெண்டுமாக ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து இந்த லேண்டோட சேர்ந்து தான் இருக்குது. அதாவது ஒரு கார்னரில் இது இருக்குது. இந்த கார்னர் கூட எடுக்கும்போது நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து 2000 அடிக்கிட்ட வந்துடும். இதையும் கூட எடுக்கும்போது இதுக்கு உள்ளே தான் கம்ப்ளீட்டாக தென்னை நிற்கிது. அந்த 137 ஏக்கரில் வந்து தென்னை 1-2 தான் தென்னை. கம்ப்ளீட் தென்னை வந்து இதில் தான் நிற்கிது. இது வந்து கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஸோ இது கிடச்சிட்டுனா தென்னை நம்ம இது கூட இது பண்ணிடலாம். இல்லை இது தேவையில்லை, ஏன்னா அதனுடைய விலை வந்து வேறு. அந்த விலையை வந்து நம்ம உள்ளே போடலாம். அது வந்து தென்னன் தோப்புன்னே வந்துடும். இது வந்து எம்டி லேண்டு. கொஞ்சம் கொய்யா நிறைய நிற்கிது, நல்ல செழிப்பாக நிற்கிது. ஆனால் பராமரிப்பு இல்லை. நான் பார்த்தீங்களா, இதுதான் கொய்யா. இப்போ நம்ம வந்து உள்ளேருந்து நம்ம வெளியே போகிறோம். உள்ளேருந்து வெளியே போகிறோம், மெயின் ரோடு நோக்கி போகிறோம். ரோடு ஃப்ரண்டேஜை பார்த்துடுங்க. ஸோ நல்ல ஒரு இடங்க. சிவகிரி ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக 3வது கிலோமீட்டரில் இருக்குது. ஹைவேஸ்லேருந்து 3வது கிலோமீட்டர். இது வந்து மதுரையிலிருந்து கொல்லம் போகக்கூடிய, புனலூர் போகக்கூடிய ரோடு தான் இந்த ரோடு. அதிலேருந்து 3 கிலோமீட்டர். தேவையானால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.